ஸோ இப்போ நம்ம சாப்டர் 9 பார்க்க போகிறோம். சாப்டர் 9ல் ஒர்க்கிங் வித் லேண்ட்ஸ்கேப் அண்ட் சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக ஸ்கெட்சப்பில் டிஃபால்ட்டாக உள்ள ஒரு ப்ளக்கின்னு. ஸோ அது நமக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறப்ப நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இந்த சாப்டரில் வந்து கிரியேட்டிங் லேண்ட்ஸ்கேப் ஃபார் ரெசிடென்ஸ், ஒரு ரெசிடென்ஸை சுற்றி ஒரு ரெசிடென்ஸோட லானில் எப்படி நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறது, அப்புறம் ஒரு பார்க்குக்கு எப்படி நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறது. ஏன்னா பார்க்கில் வந்து நிறைய லெவல்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு லெவல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இன்டர்பிரேட் பண்ணி நம்ம வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ லேண்ட்ஸ்கேப் மெட்டீரியல்ஸ் நமக்கு வந்து நிறையா ட்ரீஸு, அப்புறம் வந்து நமக்கு கிராஸ் மெட்டீரியல்ஸு, அப்புறம் ஸ்டோன் மெட்டீரியல்ஸு, பெபிள்ஸு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வந்து பிரித்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஒர்க்கிங் வித் லேண்ட்ஸ்கேப் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு லேண்ட்ஸ்கேப்பிங்கில் இப்போ வந்து நமக்கு ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது அப்படின்னா அதில் நிறையா அந்த பிளேயிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு நிறையா ஸ்டாச்சூஸ் இருக்கும், நிறையா வாட்டர் பாடிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து காம்பனன்ட்ஸில் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ கிரியேட்டிங் ஏ சாண்ட்பாக்ஸ் ஃபைலை வந்து நம்ம டின் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாண்ட்பாக்ஸில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, அந்த சாண்ட்பாக்ஸில் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்பாக்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி நம்ம வந்து சாண்ட்பாக்ஸ்க்கு அந்த அண்டுலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் ஸ்மூவ் அப்படிங்கிற டூலு, சாண்ட்பாக்ஸ் ஃப்ரம் கான்டூர்ஸ், ட்ரேப், ஸ்டாம்ப் இன் 3D, ஆடிங் டீட்டெயில் டு அ சாண்ட்பாக்ஸ், அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஷேப்ஸ். இதெல்லாம் வந்து நான் அந்த நம்ம சாண்ட்பாக்ஸ் ஒர்க் பண்ணும்போது நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர்க்குள்ளே போவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி பேசிக்காக ஒரு பிளேன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஒரு பிளேன் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் இன் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இப்போ நான் எந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஃபைல் ஒர்க் பண்ண போகிறேனோ அதை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெசிடென்ஸுக்கு உண்டான ஒரு பிளானை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டான ஸ்கேல், உங்களுக்கு என்ன ஸ்கேல் வேணுமோ அந்த ஸ்கேலுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இதில் நமக்கு பேசிக்காக ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பிளான் இருக்குது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பிளான் தான். ஸோ இதை நான் எப்படி இப்போ செய்கிறது அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு காம்பவுண்ட் வால் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் போட்டு இந்த காம்பவுண்ட் வாலை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிப்போம். ஸோ நமக்கு பிளான் மட்டும்தான் அவைலபிள். ஸோ 3Dயில் எப்படி வருங்கிறத நம்ம செஞ்சு தான் பார்க்கணும். ஸோ 5 ஃபீட்டு யூஸ்வலாக காம்பவுண்ட் வால் ஹைட் இருக்கும். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாகவே நான் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிறேன். நமக்கு ஸ்கேலில் இல்லை. ஸோ ஓரளவுக்கு நான் ஸ்கேல் படி அப்ராக்சிமேட்டாகவே நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், ப்ரொபோர்ஷனேட்டாக. ஸோ 4 பக்கம் நமக்கு வந்து காம்பவுண்ட் வால் இருக்குது. ஸோ ஒரே ஹைட்டில் வச்சுப்போம். இந்த சைடும் அதே மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஃபாலோமி கூட பண்ணிக்கலாம். நம்ம ஃபாலோமியே பண்ணிப்போம், ஏன்னா எல்லாமே ஒரே காம்பனண்ட்டு தான். ஸோ ஃபாலோமி யூஸ் பண்ணி அந்த பாத்து படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காம்பவுண்ட் வால் க்ரியேட் ஆகிடும். ஸோ எக்ஸாக்ட் லைனில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாத்து வருது. ஸோ அந்த இடத்த நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிக்கோங்க அந்த இடத்த. ஸோ எக்ஸாக்டாக எந்த லெவல் வரைக்கும் வேணுமோ அந்த லெவலோட வச்சு மேட்ச் பண்ணி அந்த காம்பவுண்ட் வால் ஓப்பனிங்கை டிஃபைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு நமக்கு ஒரு ஓப்பனிங் வருது. ஸோ காம்பவுண்ட் உள்ளே போய் தான் எடிட் பண்ணணும், இல்லைனா வராது. ஸோ கரெக்டாக இந்த காம்பவுண்ட் உள்ளே போய் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு எவ்வளோ தூரத்துக்கு ஓப்பனிங் இருக்கோ அந்த ஓப்பனிங்கை கரெக்டாக டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும் இங்கே நமக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ கரெக்டாக டிஃபைன் பண்ணி அந்த ஓப்பனிங் கொடுத்துக்கோங்க. சேமாக. ஸோ இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து காம்பவுண்ட் வால் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிப்போம். ஸோ பி அமுக்குனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டு.
ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு ஒயிட் கலர் மெட்டீரியல் அப்ளை பண்ணிப்போம். இப்போதைக்கு டீட்டெயில் பண்ணும்போது நம்ம வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இப்போ நான் இந்த ரெசிடென்ஸை ஒரு பிளாக் மாடல் மாதிரி நான் செஞ்சுக்கிறேன், எவ்வளோ ஹைட்டு எப்படிங்கிறதுக்காக. ஸோ கரெக்டாக இந்த அவுட்லைனில் நீங்கள் வரைஞ்சி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சர்டன் ஹைட்டுக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிடென்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஸ்கேலுக்காக தான். ஸோ கரெக்டாக அதோட அவுட்லைனில் எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா ஒரு பிளேன் உருவாகும். ஸோ அந்த பிளேனை நீங்கள் நமக்கு ஒரு பிளேன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த பிளேனை ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக இப்போ நம்ம இது 5 feet அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வருமோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு மாடல் மாதிரி செஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஹைட் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு இங்கே இந்த ஃப்ளோரிங்லாம் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த ஃப்ளோரிங்காக நமக்கு எக்ஸாக்டாக நீங்கள், ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளோரிங் நமக்கு லேண்ட்ஸ்கேப்பிங்கில் நிறையா டைப் நம்ம வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் வரையும் போதே கரெக்டாக அந்தந்த பிளேனுக்கு வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் வருது, நம்ம அதை அப்புறம் போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெட்டீரியலெல்லாம் டிஃபைன் பண்ணிக்கிடுவோம். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து ஒரு பிளேனாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு காம்பவுண்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மறுபடியும் இந்த இடத்துல வேறு மெட்டீரியல் வருது. ஸோ இதையுமே ஒரு காம்பவுண்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த இடத்துல வேறு ஒரு ஸ்டெப்ஸோ வேறு ஒரு மெட்டீரியல் வருது. ஸோ இதையும் நம்ம கரெக்டான ஒரு பாத்தில் இதையுமே ஒரு மெட்டீரியலை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்தெல்லாம் வந்து உங்களுக்கு பிளெயின்ஸாக தெரியுதோ, எங்கெல்லாம் மெட்டீரியல்ஸ் தனித்தனி டிஃப்ரென்ஷியேட்டாக தெரியுதோ அந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ஆர்ச் மாதிரி வருது. ஸோ ஆர்ச் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே தான் இங்கேயும். ஸோ இது ஓரளவுக்கு தெரில, நான் அப்ராக்சிமேட்டாக போடுறேன். மறுபடியும் இங்கே ஒரு மெட்டீரியல். ஸோ இங்கே மறுபடியும் ஒரு ஆர்ச்டாக ஒரு காம்பனண்ட் வருது. ஸோ மறுபடியும் இங்கேருந்து இந்த இடம். ஸோ இங்கே நமக்கு ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு அந்த பேவர் பிளாக்ஸ் மாதிரி போட்டிருந்த இடங்கள்லாம் நம்ம வந்து தனியாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இங்கேருந்து நமக்கு இன்னொரு மெட்டீரியல் நமக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை ஒரு ஆர்ச்சாக க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ மறுபடியும் இதை இதை நம்ம தனியாக பிளேனாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்தெந்த மெட்டீரியல்லாம் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் பிளேனாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம லெவல்ஸுமே வந்து கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி இருக்குது. ஸோ இதையுமே வந்து க்ரியேட் பண்ணிப்போம். நமக்கு எக்ஸாக்ட் டைமென்ஷன் தெரியாது. ஸோ ஓரளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை டீட்டெயில் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையுமே பாசிபிளாக இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வேறு ஒரு மெட்டீரியல் வருது, ஸ்டோன் மெட்டீரியல் வருது. ஸோ இதையுமே வந்து ஒரு மெட்டீரியலாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அது ஒரு மெட்டீரியலாக க்ரியேட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஆர்ச் மாதிரியே நமக்கு எந்த மாதிரியான ஆர்ச்சில் இருக்கோ அதே மாதிரியான இதிலே க்ரியேட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் கரெக்டான ஆர்ச் லைனில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஸ்கெட்சப்பே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து அந்த ப்ளூ கலர் லைன் மாதிரியான ஒரு பாத் காமிக்கும். ஸோ அதிலே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ இமேஜுங்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, நமக்கு எக்ஸாக்டாக அந்த லைனில் ப்ளேஸ் பண்ண முடியல. கரெக்டாக நம்ம வந்து எட்ஜஸ் டு எட்ஜஸில் ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த பிளேன் க்ரியேட் ஆகும், இல்லைனா வந்து நமக்கு பிளேன் க்ரியேட் ஆகாது. ஸோ அது ரொம்ப டஃப் ஆகிடும், மறுபடியும் உட்காந்து எல்லாத்தையும் திருப்பி போடணும். ஸோ அதனால் ப்ளேஸ் பண்ணும்போதே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஒரு பெரிய ஆர்ச் இருக்குது. இங்கேருந்து மறுபடியும் நமக்கு எங்கேயோ வந்து லைன்ஸ் ஜாயின் ஆகலை. ஸோ அதனால தான் நமக்கு எக்ஸாக்டாக பிளேன் க்ரியேட் ஆகலை. ஸோ அப்படி ஜாயின் பண்ணாத இடங்களில் இப்படி நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கெல்லாம் க்ரியேட் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பாத்தை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு ஆர்ச் இருக்குது. ஸோ மறுபடியும் இதையும் ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ பாசிபிளாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து குரூப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஈஸியாக இருக்கும் நமக்கு மெட்டீரியல் எடிட் பண்ணுறப்ப. ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ தனித்தனி டெக்ஸ்சர்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் குரூப் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போதும், இல்லை லெவல்ஸ் நம்ம வந்து கூட்டுறோம் ப்ளஸ் நம்ம கிரவுண்ட் லெவலை விட வந்து நமக்கு வந்து ஒரு 1 feet 2 feetலாம் கூடுது அப்படிங்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே மறுபடியும் ஒரு லெவல் வருது, இங்கே வெளியேயும் ஒரு லெவல்ஸ் இருக்குது, இதையும் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படின்னு வரப்போ நமக்கு ரெசிடென்ஸ் அதாவது பில்டப் ஏரியா அப்படிங்கிறது இல்லாமல் உள்ள எல்லாமே நம்ம க்ரீனரியாக ப்ளேஸ் பண்ணுற பிளான்ஸ் வைக்கிற ட்ரீஸ் வைக்கிற இடம் எல்லாமே நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் கணக்கில் தான் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துலையுமே வந்து நமக்கு ஒரு சில காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இங்கே மட்டும் நமக்கு ஒரு சாண்ட் மெட்டீரியல் வருது. ஸோ நம்ம அதையுமே தனியாக தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ மறுபடியும் நம்ம இந்த அவுட்லைன் சேர்த்து தான் வரையணும். ஸோ அதே லைன் மேலே ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு தனி காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே மட்டும் ஒரு ஃபவுண்டைன் மாதிரியான ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட மாடல் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ரொம்ப வேகாக ஒர்க் பண்ணாமல் டீட்டெயில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாடல் ரொம்ப பெட்டராக வெளியே வரும் ரெண்டரிங் பண்ணும்போது. ஸோ ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட டீட்டெயிலிங் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட மாடல் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஏதோ லைன்ஸ் கனெக்ட் பண்ணாமல் விட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேன்ஸுமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை மறுபடியும் தனியாக குரூப் பண்ணிப்போம். இப்போ நமக்கு பாக்கி இருக்கிறது இந்த இடம் மட்டும்தான். ஸோ அங்கேயுமே நமக்கு வந்து வேறு மெட்டீரியல் வர்றதுனால அதையுமே சேர்த்து நம்ம வந்து குரூப் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் க்ரீனரிஸ் தான் வருது. அங்கேயும் குரூப் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடமும் குரூப் பண்ணணும். நமக்கு பாக்கி இருக்கிறது இந்த இடம். ஸோ இங்கே சாண்ட் மெட்டீரியல் வரதுனால இப்போ நம்ம மறுபடியும் நம்ம இதை குரூப் பண்ணி தான் ஆகணும். ஸோ கரெக்டான பிளேன்ஸில் நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணல அப்படின்னா மாடல்ஸ்லாம் மிஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக அது க்ரியேட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஓரளவுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாக்கி இருக்கிறதையும் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஆர்ச்சஸ் நமக்கு நிறையா இருக்குது. அதனால் கரெக்டாக க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த பிளேன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே தப்பு பண்ணியிருக்கோம். இந்த லைன்ஸை கரெக்டாக ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளேன் நமக்கு அங்கே கிடைக்கும். ஸோ அதனால் எட்ஜஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நான் இன்வைட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை காப்பி பண்ணி நான் மூவ் பண்ணிக்கிறேன். நமக்கு கரெக்டாக மறுபடியும் அந்த பொசிஷனில் வைக்கிறது கொஞ்சம் சிரமம்.
ஸோ இப்போ நம்ம அதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஸோ ஒரே மெட்டீரியலாக இருக்க எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்து நான் ஒரு 1.5 feet அப்படிங்கிறதுல கொடுக்குறேன். ஸோ இதுவும் அதே மெட்டீரியல் தான். ஸோ இது ரெண்டும் ஒரே மெட்டீரியல். ஸோ இதுக்கு நான் வந்து இப்போ அதுக்கு உண்டான மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படிங்கிற ஒரு டிவிஷனே இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு உண்டான என்ன மெட்டீரியலோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் பேசிக்காக நான் இந்த டைல் அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விசிபிளாக இல்லை அப்படின்னா நான் மெட்டீரியல்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு ஸ்கேலை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நான் இன்னுமே கூட்டுறேன். 15 feet வைக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே பிளேன் கிடச்சிடுச்சு. ஸோ இதை 1.5 feet அப்படின்னு வச்சாச்சு. ஸோ இப்போ நமக்கு இங்கே ஸ்டெப்ஸ் வருது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு ஸ்கேல் கரெக்டாக இல்லை, அதனால் நமக்கு அந்த பிளேனில் வைக்கும்போது அது கரெக்டாக செட் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு 5 feet அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் நான் 5 feet அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் லைன் ட்ரா பண்ணி ஸோ நமக்கு தனித்தனியாக கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த லெவலில் இருந்து தான் நம்ம ஸ்டெப்ஸு கீழே இறங்குது. ஸோ இதை நான் வந்து ஸோ அதுக்கு வந்து டைமென்ஷன்ஸை கொடுத்து நான் அதை டிவைட் பண்ணுறேன். ஸோ இதுக்குமே சேம் மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மெட்டீரியல் நான் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு டெலிட் கைட்ஸ். ஸோ அவ்வளோக்கு நமக்கு ஸ்டெப்ஸ் கிடச்சிடுச்சு. இப்போ இங்கே நமக்கு ஃபவுண்டன் வருது. ஸோ இதை நான் ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக இந்த லெவலுக்கு வச்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் இந்த லெவலில் கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு சென்டரில் நமக்கு இன்னொரு தண்ணி வர மாதிரியான ஒரு ஃபவுண்டன் இருந்துச்சு. ஸோ இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட் ஸ்கேலுக்கு நான் வரைஞ்சிக்கிறேன். இதை மறுபடியும் ஆஃப்செட் பண்ணி ஸோ இந்த மாதிரியான ஒரு லெவலில் தண்ணி வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபவுண்டைன் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மறுபடியும் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ரீனரி வருது. ஸோ அந்த 2 இடமும் வாட்டர் வருது. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணுறோம், லேண்ட்ஸ்கேப்பிங் மெட்டீரியல். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வாட்டர் அப்ளை பண்ணுறோம். அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த வாலில் நம்ம இன்னொரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டோன் மெட்டீரியல், ஸ்டோன் கிளாடிங் மாதிரி நம்ம ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்கேலை நான் கூட்டுறேன். கிட்டத்தட்ட நமக்கு அது ஒரு ஸ்டோன் மெட்டீரியல் கிடச்சிடுச்சு. இப்போது இதில் ஒரு பேவர் பிளாக் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அப்ளை நான் பண்ணுறேன். ஸ்கேல் கூட்டிக்கிறேன். அதே மாதிரி இதோட
லெவல்ஸையும் நான் வந்து ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு லெவல், இது ஒரு லெவலில் இருக்குது. இந்த இடத்த நான் வந்து ஆஃப்செட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதில் நமக்கு க்ரீனரிஸ் வருது. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ஸ்கேலில் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். நமக்கு இதுக்குமே இந்த ஸ்டோன் மெட்டீரியல் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு வெஜிடேஷன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் வேறு ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் ஸ்கேல் கூட்டிக்கோங்க. இதுக்கும் அதே தான். ஸோ இந்த இடம்லாம் நமக்கு வந்து க்ரீனரிஸ் வருது மறுபடியும். ஸோ இதையுமே நான் ஆஃப்செட் பண்ணி அப்ராக்சிமேட்டாக ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெவலுக்கே ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டான அந்த லெவல் பிடிச்சிக்கங்க. அதே லெவல், அதே மெட்டீரியல் அப்ளை பண்ணி நம்ம காப்பி பண்ணி இதுக்கு ஒரு கிராஸ் அப்ளை பண்ணுறேன். அதுக்கும் ஸ்கேலை கூட்டிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு சாண்ட் வருது. ஸோ இதையுமே நான் வந்து ஒரு லெவலுக்கு ஆஃப்செட் பண்ணி சாண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயுமே நமக்கு சாண்ட் வருது. ஸோ அதையும் நான் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த எட்ஜில் வந்து நமக்கு அந்த லெட்ஜ் வால் இருக்கப்போ தான் நமக்கு இது எக்ஸாக்டாக வருது. நம்ம அந்த சாண்ட் மெட்டீரியல்லாம் வந்து நமக்கு ஸ்பில் ஆகி அடுத்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த எட்ஜில் வந்து ஒரு சின்ன ஒரு லெவல் மாதிரி ஒன்று கட்டுறோம் ஒரு சர்டன் லெவலுக்கு. அதே சாண்ட் மெட்டீரியல் தான் இங்கேயும் காப்பி பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே மறுபடியும் நமக்கு ஒரு க்ரீனரி, இப்போ க்ரீன் பாக்கெட்ஸ் வருது. இங்கேயும் அதே தான். ஸோ இதை கொஞ்சம் லெவல் ரைஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே தான். கொஞ்சம் லெவல் ரைஸ் பண்ணி அதே மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே தான். ஸோ அங்கே நமக்கு அந்த லெட்ஜில் ஸ்டோன் அப்ளை பண்ணி இந்த இடத்துல நம்ம பெபிள்ஸ் கொடுத்துக்கலாம். நமக்கு இந்த இடத்துல பெபிள்ஸ் இருக்கும். பெபிள்ஸ் கொடுத்துங்க, கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான எஃபெக்ட்ஸ் இருக்கும். மறுபடியும் இங்கே நமக்கு க்ரீன் பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே சேம் லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்டோன் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி இங்கே வெளியே நமக்கு வந்து க்ரீன் பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ
நமக்கு ஸ்கேல் வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கனால நல்ல டைமென்ஷனுமே நான் அதே கொஞ்சம் ப்ரொபோஷனேட்டாக இருக்க மாதிரி தான் நான் போடுறேன். ஸோ உங்களோட லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு நீங்கள் என்ன மாதிரி டைமென்ஷன் எக்ஸாக்டாக கொடுக்குறீங்களோ அந்த டைமென்ஷனில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஸ்கேலில் வரும். ஸோ ஸ்டோன் அப்ளை பண்ணி ஸோ காம்பவுண்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்குது மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ சேம் தான். ஸோ காம்பவுண்ட் வாலுக்கு ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கோங்க. பிரிக் அண்ட் கிளேடிங் ஒரு மெட்டீரியல் எடுத்து நம்ம அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிரிக் மெட்டீரியல் அப்ளை பண்ணியாச்சு. இங்கேயும் அதே தான், நம்ம இங்கே ஒரு லெட்ஜ் வால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டீட்டெயிலிங் ஆட் பண்ண மாடல் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக வருது. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக நம்ம வந்து சாண்ட் மாதிரி நம்மளே இது பண்ணிக்கலாம். ஸோ காம்பவுண்ட் வால் ஃபஸ்ட் நான் எல்லாத்துக்கும் பிரிக் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ கரெக்டான மெட்டீரியல் அப்ளை பண்ணல அப்படின்னா அது கரெக்டாக வராது. ஸோ நமக்கு மிச்சம் உள்ள எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சாண்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணிப்போம். இல்லை ஒரு பெபிள் ஆட் பண்ணிப்போம். ஸோ எல்லாமே ஒரே லெவலில் இருக்கிறதுனால நமக்கு வந்து கிராஸ் செக் ஆகுது. ஸோ இதே மெட்டீரியலை எடுத்து நம்ம ஸ்கேல் கூட்டிப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேயுமே கிராஸ் தான் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரீஸும் லேண்ட்ஸ்கேப்பிங் உண்டான அந்த பாட்ஸ் அப்புறம் வெஜிடேஷன் எல்லாத்தையும் நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஷ்ரப்ஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக உள்ள ஷ்ரப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ காப்பி பண்ணி இன்ட்டு 5 அப்படின்னா இன்ட்டு 5 அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு குரூப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதை எடுத்து நம்ம அடுத்ததுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ அடுத்து நம்ம ட்ரீஸ் எடுத்து வைப்போம். ஸோ இதில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் தான் பாக்கி. நம்ம கரெக்டான லெவல்ஸில் ஸோ இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவல்ஸ் கொடுத்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஒரே லெவல். ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு ட்ரீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும்தான் பாக்கி. ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் உங்களுக்கு எந்த இடத்துல எவ்வளோ ஹைட் ட்ரீஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் உங்களோட ட்ரீஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரீஸ் வந்து நம்ம உட்காந்து ஸ்கெட்சப்பில் உட்காந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு லீவ்ஸையும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேர் ஹவுஸ்லேருந்து ஸ்கெட்சப் வேர் ஹவுஸ்லேருந்து எடுத்து வைக்கிறது தான் உங்களுக்கு ஈஸி லேண்ட்ஸ்கேப்பிங் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி சின்ன ட்ரீ ஒரே ட்ரீ சைஸ் இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்கேல் சின்னது பண்ணியோ இல்லை வந்து கொஞ்சம் உள்ளே ஷ்ரிங்க் பண்ணியோ காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி தான் ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ஸ்கேல் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி வைக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரீஸ் ப்ளேஸ் பண்ணுறது மற்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இங்கே வந்து உங்களோட ட்ரீஸ் எப்படி வேணுமோ காம்பனண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இதுதான் வந்து ஒரு ரெசிடென்ஸுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. லெவல்ஸ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஷேப்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணோம். லெட்ஜ் வால் க்ரியேட் பண்ணோம் ஆஃப்செட் பண்ணி. ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணோம். ஃபவுண்டைன் க்ரியேட் பண்ணோம். ஃபவுண்டைன் நீங்கள் இன்னும் ரியலிஸ்டிக் வேணும் அப்படின்னா நீங்கள் 3D வேர் ஹவுஸில் போய் அந்த வாட்டர்லாம் ஸ்ப்ரே ஆகிற மாதிரியான ஒரு காம்பனண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரெசிடென்ஸுக்கு எப்படி லேண்ட்ஸ்கேப் பண்ணுறது அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஸோ இது பேசிக். நீங்கள் உங்களோட டிசைன் பொறுத்து நீங்கள் வந்து உங்களோட மாடலை வந்து அந்த மாதிரியான உங்களோட டிசைன் தகுந்தாப்பில் மெஷர்மெண்ட்ஸ் போட்டு என்ன மாதிரியான லெவல்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்.